Students, next let's see the ninth problem. Two vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of y. So they have given a diagram for this question. AC வந்து horizontal ground, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோட ground level. இதில் வந்து ரெண்டு vertical poles of height 6 meter ஒன்று 3 meter ஒன்று ரெண்டு poles வந்து எரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? 90 டிகிரியில் கிரவுண்ட் லெவலுக்கு 90 டிகிரியில் இருக்கும், கரெக்டாக? ஸோ ஏபின்றது ஒரு போல் வச்சுக்கலாம், தென் சிஆர்ன்றது இன்னொரு போல்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதோட ஹைட் வந்து 6 மீட்டர், இதோட ஹைட் வந்து 3 மீட்டர், ஓகே? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ இந்த ஒய்ன்ற சைட் கொடுத்துருக்காங்களே, அதாவது பிக்யூ, இந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ லெட்ஸ் வி மூவ் ஃபார் த சொல்யூஷன், ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கலான்னு பாருங்களேன். இங்கே வந்து பிஏசி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பிகாஸ் இது 90 டிகிரியில் இருக்கும். தென் இங்கேயும் 90 டிகிரியில் இருக்கும், பிகாஸ் என்னோட போல்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு எப்பயும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 90 டிகிரி எடுத்துக்கலாம், இதை 90 டிகிரி எடுத்துக்கலாம். அப்போது இங்கே பாருங்களேன், பிஏசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தென் இந்த லென்த் இதுவும் பெர்பெண்டிகுலர் டு த கிரவுண்ட், ஓகேவா? ஸோ அப்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், QBC இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, PAC தென் QBC. இன் ட்ரையாங்கிள் PAC அண்ட் QBC இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து ஆங்கிள் A 90 டிகிரி, இங்கே வந்து ஆங்கிள் B 90 டிகிரி. ஸோ we can write PAC is equal to QBC is equal to 90 degree. By given data. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. தென் வேறு என்ன டேட்டா தெரியும்னா நமக்கு இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள், ஆங்கிள் C காமனாக இருக்குது, பிகாஸ் PCA உங்கள் ட்ரையாங்கிள் PACயில் PCAன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது, அதே மாதிரி QBCலையும் அதே மெஷர்மெண்ட்டில் C ஆங்கிள் இருக்குது, கரெக்டாக? QCBன்னு எடுத்துக்கலாம். ஸோ C இஸ் த காமன் ஆங்கிள் பிட்வீன் த ட்ரையாங்கிள்ஸ் PAC அண்ட் QBC, ஓகேவா? ஸோ we can write angle PCA is equal to angle QCB. இது வந்து என்னன்னா காமன் ஆங்கிள்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே எனக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். ஸோ we can say these two triangles are similar by AA criteria. By AA criteria of similarity, we can say the triangle PAC is similar to triangle QBC, ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லியாச்சா, இப்போ அதில் இருந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி அதோட ரேஷியோ வந்து ப்ரப்போர்ஷனல்னு சொல்லலாம். ஸோ we can write the side PA divided by the side QB is equal to AC divided by BC is equal to PC divided by QC, ஓகேவா? பிகாஸ் ரீசன் என்ன எழுதிக்கோங்க, corresponding sides are proportional. ஓகேவா? ஸோ we can say these ratios are proportional. ஸோ இதிலிருந்து இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா, எனக்கு என்ன லென்த் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், PA லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 6 டிவைடட் பை BQ லென்த் கொடுத்துருக்காங்களா, அதுதான் நமக்கு Yன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் Y is equal to AC லென்த் கொடுக்கல, ஸோ we can write it as AC divided by BC லென்த் பாருங்கள், BC லென்த்து கொடுக்கல, ஸோ we can write it as BC is equal to then PC means this value, அதுவும் unknown, so PC divided by QC value கொடுக்கல, so we can write it as QC.
ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எழுதியிருக்கேன். இதில் எனக்கு 6/yன்றது தெரியும். நான் ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், 2 ரேஷியோவும் ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்னா 6/y இஸ் ஈக்குவல் டு AC/BC. ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும், y இன்ட்டு AC இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு BC. ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷனை வந்து இதுக்கு மேலே ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்கேயே நான் நேம் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்டெப் நம்பர் 1ன்னு. ஓகேவா. தென் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணலாம். எந்தெந்த ட்ரையாங்கிள்ஸ்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, RCA. இன் ட்ரையாங்கிள் RCA அண்ட் ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் என்னென்னா QBA. இந்த ஆங்கிள் 90 டிகிரினா டெஃபினட்டாக எனக்கு இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும். பிகாஸ் லீனியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. இல்லைனா இந்த ஏசின்றது ஸ்ட்ரெயிட் லைன், ஆங்கிள் அரவுண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வில் பி 180 டிகிரி. ஆல்ரெடி இது 90 நமக்கு தெரியும். ஸோ ரிமைனிங் இது வந்து 90யாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வி கேன் ரைட் QBA. அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எப்படி நேம் பண்ணிக்கிட்டேன்னு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு RCA அதில் வந்து Cயில் ரைட் ஆங்கிள் இருக்குது, இங்கே QBAவில் வந்து Bயில் ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ Bயும் Cயும் ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி, Bயும் Cயும் சென்டர் பிளேஸில் இருக்குது. கரெக்டாக. தென் காமன் பாயிண்ட் A வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்படி தான் நான் ட்ரையாங்கிளை நேம் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா we can write angle RCA is equal to QBA is equal to 90 degree. Angle RCA is equal to angle QBA is equal to 90 degree by the given data. ஓகேவா. தென் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் A வந்து காமனாக தெரியும் 2 ட்ரையாங்கிள்லையும். ஆங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் QBAலையும் ஏன்ற ஆங்கிள் இருக்குது, அதே மாதிரி RCAலையும் ஏன்ற ஆங்கிள் இருக்குது. ரெண்டுமே ஒரே இடத்துல தான் கட் ஆகுது. கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து எனக்கு காமன். இந்த ஆங்கிள் A வந்து இங்கே காமனாக இருக்குது. ஓகேவா. ஸோ வி கேன் ரைட் ஆங்கிள் RAC இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QAB. இது ரெண்டுமே காமன் ஆங்கிள்ஸ் பிட்வீன் த ட்ரையாங்கிள்ஸ் RCA and QBA. ஸோ வி கேன் சே the triangle RCA is similar to triangle QBA by the criteria of AA similarity. ஓகேவா. ஸோ by AA similarity criteria, triangle RCA is similar to triangle QBA. Okay, then we can write the proportional sides from these 2 triangles. It is RC by QB is equal to CA by BA is equal to RA by QA. Then இதோட given sides எல்லாம் எழுதிக்கலாம். RC வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எஸ் கொடுத்துருக்காங்க. RC வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் RC is 3, then QB வேல்யூ இஸ் Y. ஸோ இட் இஸ் 3/Y is equal to, இங்கே பாருங்களேன், நம்ம இந்த ரேஷியோலேருந்து எதை மட்டும் எடுத்துக்கலாம்னா நம்ம மேலே என்ன கம்பேர் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். AC/BCன்ற லென்த் இருக்கா. ஸோ இந்த ரேஷியோ இருக்கிற மாதிரி இங்கே பிக் பண்ணிக்கணும். AC இருக்கா, இங்கே CA இருக்குது. ஸோ அப்போனா இதுலேயும் நான் செகண்ட் ரேஷியோ மட்டும் பிக் பண்ணிக்க போகிறேன். தேர்ட் ரேஷியோவை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அது இப்போ தேவையில்லை. ஸோ CA/BA இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்க போகிறேன். தோ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோவையும் நான் கம்பேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இட் இஸ் 3/Y இஸ் ஈக்குவல் டு, ஐ கேன் ரைட் CA as AC. ஸோ AC/AB, BAவை நான் ABன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ 3/Y இஸ் ஈக்குவல் டு AC/AB. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் Y into AC is equal to 3 into AB. ஓகேவா. ஸோ இதை வந்து நான் செகண்ட் கண்டிஷன் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், YAC இங்கேயும் LHS YAC, தென் we can equate the RHS. LHS ரெண்டுமே ஈக்குவல் இந்த ஸ்டெப்பில். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட RHS நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 we can write 3AB is equal to 6BC. ஓகேவா. ஸோ இங்கே 3, இங்கே 6 goes for 2 times. ஸோ we can write AB is equal to 2BC.
ஓகேவா. mark this condition as number 3. ஓகேவா. then இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்களேன். ஏசியோட லென்த்தை எப்படி சொல்லலாம்? AB plus BC ன்னு சொல்லலாம். we can write AC as AB plus BC. ஓகேவா. பட் நமக்கு ஆல்ரெடி ஏபிக்கும் பிசிக்கும் ஒரு ரிலேஷன் தெரியும். என்னது? AB is equal to 2BC. இந்த ரிலேஷனை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏபிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? 2BC இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ AC is equal to 2BC plus BC. சைடில் எழுதிக்கோங்க யூஸிங் த ஸ்டெப் நம்பர் 3. ஓகேவா. ஸோ AC is equal to 2BC plus BC which gives AC equal to 2BC plus BC gives 3BC. ஓகேவா. ஸோ mark this condition as number 4. இங்கே நல்லா பாருங்களேன், ஏசியோட வேல்யூ வந்து 3BCன்னு இருக்குது. ஓகேவா. நமக்கு ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1 பாருங்கள், y into AC is equal to 6BC. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே எனக்கு RHSல BC இருக்குது, அதே மாதிரி LHSல AC இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏசியோட வேல்யூ வந்து நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் AC we can substitute the value as 3BC. ஓகேவா. ஸோ I am going to substitute 4 in 1. Substituting condition number 4 in 1. So we can write y into AC as y into 3BC is equal to 6BC. So y is equal to, இந்த 3BC நம்ம அந்த சைடு கொண்டு போனோம்னா டினாமினேட்டர் டேர்ம் ஆகிடும். ஸோ இட் இஸ் 6BC by 3BC. y is equal to 6BC divided by 3BC. We can cancel these things. It is 2 times, it is 1 times. So y is equal to BC cancel பண்ணோம்னா 2 ன்னு கிடைக்கும். So the value of y is equal to 2, which is the solution for the question number 9.